நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்ம டீச்சர்ஸ்கிட்டயோ இல்லை நம்மளோட அம்மாக்கிட்டேயோ நம்மளோட ப்ராப்ளமை சொல்ல போவோம். அவங்க கேட்பாங்க. ஏதாவது வேலை பார்த்துட்டு பிஸியாக இருப்பாங்க. அப்போ நம்ம சொல்கிறத அப்படியே கேட்டுட்டு ம் 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 சரி போய் விளையாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் பெரிய குழந்தையாகிடுவோம், டீனேஜ் இருக்கும். அப்பவும் போய் நம்ம அதே மாதிரி அதே பர்சன்ட்ட அப்படியே சொல்லுவோம். அப்போயும் அவங்க அதே ரெடிமேட் ரியாக்ஷன்ஸை அப்படியே சொல்லுவாங்க. பழைய ப்ராப்ளம் சால்வ் ஆச்சா அப்படின்னா தெரியாது, புது ப்ராப்ளம் சரியாயிடுச்சா அப்படின்னா அதுவும் தெரியாது. இப்படியே நாட்கள் மட்டும்தான் போயிட்டுருக்கோம். நம்மளோட ப்ராப்ளம் எதுவும் சால்வே ஆகாது. இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒர்க் பிளேஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோன்னு வச்சுக்கலாம். அந்த இடத்துல நம்மளோட ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கோ இல்லை நம்மளோட டேபிளுக்கு மேலே ஒரு லைட் வேணும் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களை போய் நம்ம கேட்குறோம் அப்படின்னா அந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க ம் 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 சரிம்மா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுவும் நம்ம 2வது தடவை 3வது தடவை சொல்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம் வந்துடும். நம்ம இதை சொல்லியிருக்க மாட்டோம். அது பழகி போயிடும். ஆக மொத்தத்தில் நமக்கு எந்த சொல்யூஷனும் கிடைக்கல. அடுத்தது இன்னொரு கேஸ் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு கடைக்கு போகிறோம். கடைன்னா தெரிஞ்சிருக்கும். உள்ளே போயிட்டோம். உள்ளே போய் நமக்கு தேவையான ஒரு பொருளை கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா நிறைய சேல்ஸ் கேர்ள் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள பேசிப்பாங்க. அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்னென்னவோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ ட்ரெஸ் கடையே இருக்கட்டுமே, ட்ரெஸ் எல்லாம் பழைய கஸ்டமர் போன ட்ரெஸ்லாம் மடித்து வச்சிட்ருப்பாங்க. நம்மளை வாங்க நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னு நம்மளை கேட்க மாட்டாங்க. நம்ம அப்படியே போய் சொன்னாலும் அவங்களுக்கு காதில் விழாது. இப்போ நான்லாம் சொன்னால் கேட்க வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு காதிலே விழாது. என்ன மேடம் அப்படின்னு கேட்பாங்க. 2-3 தடவை சொல்லும்போது நான் ஃபஸ்ட்டு தடவை சொன்னதை விட அடுத்தடுத்து சொல்லும்போது என்னோடய சவுண்டு கம்மியாயிடும். இப்படி சில இடங்களில் நடக்கும். இதெல்லாம் என்ன, இவங்களுக்கெல்லாம் நமக்கு எதுவும் செய்யறதுக்கு விருப்பம் இல்லை. அதனால் அவங்க நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அதே நாம தான் இப்போது ஒரு கிச்சனில் அம்மா வேலை பார்த்துட்ருக்காங்க. குழந்தையோட நிழல் தெரியுது. அந்த அம்மா திரும்பி பார்த்து என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த குழந்தை ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுது. கம்ப்ளைண்ட் கொஞ்சம் சீரியஸாக இருக்கிற மாதிரி அவங்க அம்மாவுக்கு தோணுது. அப்போது கையெல்லாம் கழுவிட்டு வச்சுட்டு அந்த குழந்தைகிட்ட கேட்குறாங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக கேட்குறாங்க. யாரை போய் பார்க்கணுமோ அங்கே போய் பார்க்குறாங்க. அந்த குழந்தைக்கு தேவையான விஷயத்த செஞ்சு தராங்க. சில பேரண்ட்ஸுக்கு அந்த குழந்தைங்க சொல்லாமலே அந்த குழந்தைங்களோட நீட்ஸ் தெரியும். எஸ், செகண்ட் கேஸ்க்கு வரலாம். நம்ம ஆஃபீஸில் சம்டைம்ஸ் ரவுண்ட்ஸ் வருவாங்க மேலதிகாரிகள், அந்த எம்டி மாதிரி இருக்கிறவங்க. அவங்க டக்குன்னு பார்த்துட்டு என்னம்மா இவ்வளோ டார்க்காக இருக்கும் உன்னோட டேபிள், ஒரு லைட் போட சொன்னால் போட்டிருக்கலாமே, அது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை நம்மளோட ப்ராஜெக்ட் ரொம்ப டிலே ஆகுது அப்படிங்கும்போது ரொம்ப நாள் கழித்து தயங்கி அந்த ரீசனை சொல்லுவோம். இது மட்டும் இருந்தால் முடிச்சிடலாம் அப்படின்னு. அதை முன்னாடியே சொல்ல வேண்டியதானம்மா, 2 வீக்ஸ் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்கெல்லாம் யார்? அந்த அம்மா யார்? இங்கே இருக்கிற பாஸ் யார்? அடுத்ததாக 3rd கேஸ் நம்ம ஒரு ஏசிலாம் போட்டு அந்த கண்ணாடி டோர் மூடி இருக்கும். அப்போ நம்ம வாசலில் அந்த ஷாப் வாசலில் நின்று நம்ம கரெக்டான ஷாப்புக்கு தான் வந்திருக்கோமா, உள்ளே போனால் அந்த நமக்கு தேடி அந்த பொருள் கிடைக்குமா அப்படின்னு நமக்கு யோசனையாக இருக்கும். அப்போது உள்ளே போகலாமா வேண்டாமான்னு ஒரு 3 செகண்ட் யோசிப்போம். அதுக்குள்ளே அந்த டோர் தானாகவே திறந்து உள்ளேருந்து ஒருத்தர் வருவார். உள்ளே வாங்க மேடம், என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க. நம்மளுக்கு வேண்டிய பொருளை நம்ம சொல்லுவோம். அப்படி சொன்னால் அது அவங்கக்கிட்ட இருந்தால் இங்கே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா எங்கே கிடைக்கிதுன்னு சொல்லுவாங்க. இல்லை நம்ம தேடி வந்த ஷாப்பே அது இல்லை அப்படின்னா அந்த ஷாப் எங்கே இருக்குங்கிற அட்ரெஸ்ஸு சொல்லுவாங்க. இவங்க ஷாப்பில் என்னெல்லாம் வச்சுருக்காங்க, அது நம்ம ஃபேமிலியில் இருக்க குழந்தைங்களுக்கு, ஜென்ஸுக்கு, பெரியவங்களுக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு காமிச்சிட்டு அடுத்த தடவை வரும்போது ஃபேமிலியோடு வாங்க மேடம்னு சொல்லுவாங்க. அப்போது எல்லாமே அவங்க ஓனர் கிடையாது, அவங்களும் அங்கே இருக்கிற ஒர்க் பண்ணுறவங்களாக தான் இருப்பாங்க. இப்போது இந்த 3 கேஸ்லேயும் நம்ம அதே தான், நம்மளோட ட்ரெஸ் அதே தான், நம்மளோட பிஹேவியர், நம்மளோட குரல் எல்லாமே அதே தான். ஆனால் நம்மக்கிட்ட நடந்துக்கிற மக்கள் வேறு மாதிரி நடந்துக்கிறாங்க இல்லையா? இப்போது அது அவங்களோட இயல்பு தானே தவிர நமக்கு அந்த ஒரு செகண்டில் நிறைய யோசனை வந்துடும். வீட்டில் இருக்கும்போது அப்படியே வந்துட்டோமோ, சிம்பிளாக வந்துட்டோமோ, இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணிட்டு தலையெல்லாம் வேறு மாதிரி சீவிட்டு வந்திருக்கணுமோ, நம்ம படித்த மாதிரி காமிச்சிக்கலையோ, நம்ம வேறு ஷூ போட்டு வந்திருக்கணுமோ,
இல்லை நம்ம அப்படியெல்லாம் நமக்கு வந்து ஒரு செகண்டில் நமக்கு தோண ஆரம்பிச்சிடும். அந்த அம்மாவால் கேட்கப்படாத அந்த குழந்தைக்கு வந்து நம்மளாம் இந்த அம்மாவுக்கு ஒரு பொருட்டோ இல்லையே, அதை விட அவங்களுக்கு வந்து ரொம்ப பிஸியான வேலை கிச்சனில் தான் இருக்குது போல இருக்குது, நம்ம லைஃப்பை விட அவங்களுக்கு முக்கியமான வேலை இருக்குது போல் அப்படின்னு தோணும். இது மாதிரி எல்லாம் நம்மளை வந்து ஒருத்தங்க கேட்கல, அது பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பாஸாக இருந்தாலும் சரி, வெளியில் பார்க்கக்கூடிய ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருந்தாலும் சரி, நம்மளோட ப்ரெசன்ஸ் அவங்க பார்க்கல, நம்மக்கிட்ட அவங்க வந்து கேட்கல அப்படின்னா அது வந்து நமக்கு அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கோ இல்லை நம்மளோட அந்த இதை ஷேர் பண்ணிக்கிறதுக்கோ நமக்கு செய்யறதுக்கோ அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அப்போது ஒரு சர்வீஸ் கிடைக்காத ஒரு கடையில் போய் நம்ம எப்படி நின்றுட்டு இருக்க மாட்டோமோ, மூவ் பண்ணி போயிடுவோமோ, அதே மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும் இருக்கணும். இப்போ ஒரு அம்மா கிட்ட ஒரு விஷயத்த நம்ம சின்ன வயசில் சொல்கிறோம், அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கல அப்படிங்கும்போது நம்ம அவங்கள்ட்ட சொல்கிறத நிறுத்திட்டு நம்மளோட லைஃப்க்கு என்ன தேவைப்படும், நமக்கு யார் சரியாக கைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தான் நம்ம வந்து மூவ் பண்ணி போகணும். அதனால நம்மளோட பிரச்சனை சின்னதுனோ, இந்த உலகத்துக்கு நம்ம தேவையில்லாமல் வந்துட்டோமோ அப்படின்னும் மீனிங் கிடையாது. அதே மாதிரி தான் நம்ம ஒரு சாமிக்கிட்ட ஒரு விஷயம் வந்து வேண்டுதல் வைக்கிறோம் அப்படிங்கும்போது ஒரே ஒரு டைம் சொன்னால் போதும். எனக்கெல்லாம் சில நேரங்களில் இது எனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நினச்சிருப்பேன். அது வேணும் எனக்கு அது வேணும் அப்படியெல்லாம் நான் வந்து மேனிஃபெஸ்ட்லாம் பண்ணியிருக்க மாட்டேன், எழுதியிருக்க மாட்டேன், 4 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்துலாம் சொல்லியிருக்க மாட்டேன். மனசால் சும்மா ஜஸ்ட் நினச்சிருப்பேன், இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. எனக்கு ரொம்ப சீக்கிரமே அது வந்து கிடச்சிருக்கும். எனக்கு உடம்பு சரியில்லாத போது நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு இந்த நோய் இல்லாமல் இருந்தால் போதும், எனக்கு இது சரியாயிடுச்சுன்னா போதும், அப்படி தான் நான் மனசில் சொல்லியிருப்பேன். எனக்கு அது போயிருக்கும். எனக்கு இது இருக்கக்கூடாது, எனக்கு இது வேண்டாம், நான் நல்லா இருக்கணும், நான் ஆரோக்கியமாக இருக்கேன், நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் அப்படின்னு நம்ம வந்து வற்புறுத்தி மேனிஃபெஸ்ட் பண்ணணுன்னு தேவையில்லை. அப்போ எழுத வேண்டியதில்லை, ஸ்ரீராமஜெயம் எழுத வேண்டியதில்லை. இதெல்லாம் நம்ம எழுதணுன்னா காம்ப்ளெக்ஸ் பிகேஎஸ்டின்னு நம்மளோட ஒரு வீடியோ போட்டு தெரியுமா, அது மாதிரி வந்துடும். அது மாதிரி நம்ம வந்து நம்ம லைஃப்பில் எதையுமே வந்து ரொம்ப ஹார்டாக பிடிச்சி இழுத்து பண்ணவே கூடாது. நம்மளை ஒருத்தங்க வந்து நேசிக்கல அப்படிங்கும்போது அவங்கக்கிட்ட போய் நிறைய நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். ஏன்னா அவங்க நம்மளோட பேரண்ட்ஸாக இருக்காங்க, ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்காங்க. அந்த மாதிரி இருந்தாங்க அப்படிங்கும்போது நம்ம அவங்க வந்து நம்மளை நேசிக்கணும்னு நினைக்கிறோம், அவங்க நம்மளை பார்க்கணுன்னு நினைக்கிறோம், நமக்கு அப்படி லவ் தரணும்னு நினைக்கிறோம். பட் அவங்களால முடியாது, அவங்களுக்கு அவ்வளோதான் முடியும். அது யாராக இருந்தாலும் அதை நம்ம தான் புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம், நம்ம ஒருத்தங்கள்ட்ட ஒரு விஷயம் கன்வே பண்ண விரும்புகிறோன்னு வச்சுக்கலாம், நம்ம ஒருத்தங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறோன்னு வச்சுக்கலாம். அதுக்காக அவங்கள வந்து நம்ம அவங்களோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காக நிறைய விஷயம் பண்ணுவோம். அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறோம், பேச விரும்புகிறோம், அவங்கக்கிட்ட ஏதோ ஒன்று கேட்க விரும்புகிறோம் அப்படின்னு. சில நேரங்களில் நம்ம என்ன தான் சொல்ல விரும்புகிறோம் அப்படிங்கிறதும் கூட அவங்களுக்கு தெரியும். அப்படி இருந்தும் அதை வந்து அவங்க கேட்காம நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்க. இப்போது ஆன்லைன்லாம் வந்துட்டு அந்த இக்னோரன்ஸ் நடக்குது இல்லையா, அந்த மாதிரி அதை வந்து அவங்க கேட்க விருப்பப்படலை, அதை நம்மகிட்ட சொல்லிடுவாங்களோன்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கூட அதுக்கு மீனிங் இருக்கலாம். அதனால் எதையுமே வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. திறக்கிறதுக்கு அந்த சைடு யாரோ இருக்காங்க அப்படின்னா டோர் அவங்களோடது. அப்போ நம்ம ஜென்டலாக தான் தட்டணுமே தவிர தட்டுகிட்டே இருந்தோன்னா டோர் ஒரு நாள் உடஞ்சிரும். அப்போ கண்டிப்பாக அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க நமக்கு நல்ல ஆன்சர் சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ எதாக இருந்தாலும் நம்ம ஒரு டைம் தட்டி பார்க்கலாம், கேட்கலையோ அப்படிங்கும்போது 2வது தடவை தட்டி பார்க்கலாம். அதுக்கு மேலே நம்ம அதை ட்ரை பண்ணவே கூடாது. அது கடவுள்கிட்ட இருந்தாலும் சரி, யூனிவர்ஸ் கிட்ட இருந்தாலும், பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தாலும், பாஸ் கிட்ட இருந்தாலும், இந்த மாதிரி ஷாப்புக்கு போனாலும், ஸ்ட்ரேஞ்சராக இருந்தாலும், இல்லை யார்கிட்டையாவது ஏதாவது சொல்லணும்னு நினச்சாலும் அது அவ்வளோதான். உங்களோட ப்ரெசன்ஸ், உங்களோட இன்டென்ஷன் அவங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பாக என்னன்னு கேட்பாங்க. அப்படி கேட்காதவங்க கிட்ட நம்ம எதையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அங்கே போய் தட்டிட்டே டோர் முன்னாடி நிற்கணுங்கிற தேவையும் நமக்கு கிடையாது. ஸோ ஒரு தடவை சொன்னால் போதும், எதாக இருந்தாலும் ஆன்சர் கிடைச்சிரும். ஆன்சர் இருந்தால் மீண்டும் நம்ம வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்புடன் மானுஷா.